ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். மாமணிக்கேத்த பொண்ணு கதை சொல்லிட்டு வரேன். என்னோட சேனலை வந்து ஒரு 10-20 பேர் கூட பார்க்க மாட்டீங்க. தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கிறேன். நானும் என்னோட திறமைகளை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாமணிக்கேத்து பொண்ணு சொன்ன இல்லைங்களா, அந்த காத்துங்கிற கேரக்டருக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே அப்படியே சிவந்தது, அங்கேருந்து அப்படியே டிசால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நம்ம ஆஸ்பத்திரியிலேருந்து அப்படியே கீழே டவுன் வந்தோம். கலெக்டரோட வண்டி போச்சு, அடுத்தது போலீஸ் அதிகாரியோட வண்டி போச்சு. அப்படியே பிளானிங் பண்ணோம். ஒரு பக்கம் எல்லாம் வயிறார சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்க. ஒரு பக்கம் எல்லோரும் பயங்கரமாக ஜோடிச்சு கிடிச்சு மனவரையாக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆஸ்பத்திரியை. ஏன்னா அனுமதியோடு தான் எல்லோரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஜீப்பு போனது. நான் கட் ஷாட்டில் இன்டர்கட்டில் போட்டேன் இல்லைங்களா, ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு நம்ம அதிகாரி போலீஸ் அதிகாரி ஆஃபீஸுக்கெலாம் ஒரு ஜீப் காட்டலாம். அந்த ஜீப்பு அப்படி உள்ளே போனோன்னே ஜீப்பிலேருந்து மாப்பிள்ளை, அந்த ஃப்ரெண்டு கேரக்டரு, இவனுங்கள்லாம் அப்படியே இறங்குனாக்க அப்படியே போனாங்க. அந்த மணவரையில் அந்த மாலைகள் எல்லாம் வச்சாங்க. மணவரையில் ஜோடிச்சிட்டு இருந்து அப்படியே இன்டர்கட்டில் ஷாட்டு கட் பண்ணாக்க அங்கே வந்து கையல்விழி வந்து என்ன பண்ணால் அந்த பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தா. பக்கத்தில் அவங்க அம்மா, நம்ம பாப்பாத்தியோட அம்மா, அங்கே ஒரு 4-5 பேர் இருந்து, ஏன்னா வீடு இல்லைங்களா, நிறைய மாதிரி இருந்தால் வீடாக இருந்துனாக்க வேறு விதமாக இருப்போம். நம்ம இங்கே வைக்கிறோம் கிளைமேக்ஸை, இங்கே வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் காத்தோட ஆட்கள் ஒரு 4 பேர் அப்படியே முக்காடு போட்டு அப்படியே ஒருத்தர் அந்த, அதாவது நோயாளிக்கு மேலே சாப்பிட்டு வரா மாதிரியே நோண்டி நீண்டுட்டு இப்படி நோயாளியுமே கையில் கட்டு போட்டு அப்படி கிட்ட போனான் இல்லைங்களா. போனோன்னு நம்ம பாப்பாத்தி, யார் இது, நான் சட்டை போடும்போது யாரும் எட்டி பார்க்குறாங்க அப்படின்னா அவளோட இது. அப்படியே பார்த்தா இவ கையல்விழி, அவள் யாரும் இல்லையே வெளியில் போயிட்டு அந்த பக்கம் திரும்பினான். இவன் அம்மாக்காரி என்ன பண்ணா, இந்த பக்கம் யாரும் இல்லடி, யாரடி வந்து எட்டி பார்த்து யாரா நீங்கன்னு கேட்டுட்டாங்கள. அப்போ எதிரில் உள்ள ரூமில் பூந்தவன் அப்படியே ஓடி வந்து டக்குன்னு கையில் ஒரு அறை விட்டா சாஞ்சா, ஐயோயோ மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க விடாம அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு சாஞ்சா. அப்படியே தோல் மேலே தூக்கினா வரண்டாவில் போனோம். இவ்வளோ ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னாக்க ஆப்போசிட்டில் நம்ம மிலிட்ரி மேன். அந்த மிலிட்ரி மேன் தாங்க போலீஸு ஸ்டேஷனுக்கு போனது, கலெக்டர்கிட்ட போனது, தீன் ஆஃபீஸில் போனது, இங்கே சாப்பாடு கொடுக்க அனுமதி வாங்கினது, இந்த காற்றை வந்து விடுதலை பண்ணுறது, இது எல்லாம் நம்ம வந்து ஒன்லி ஸ்டில் அவுட்லேயே காட்டியிருந்தோம்ல. அந்த மிலிட்ரி மேனு எதிரில் நின்னார். அப்படியே பார்த்தாரு, போட்டு தூவம்சம் பண்ணார். ஃபைட்டு அடி போட்டு பின்னி எடுத்தோன்னே உனக்கு 2 பேரும் 3 பேரும் ஓடினானுங்க. காற்று ஒரு ஹோட்டல் முக்காடு போட்டு உக்காந்தான். இவ மயங்கி விழுந்தோன்னே ஹீரோ ஓடி வந்து அந்த பொண்ணை தூக்கினான். பாப்பாத்திய கையல்விழி ஓடி வந்தா, அவங்க அம்மா ஓடி வந்தாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கலைபரமாக ஒரே பிரச்சனையாக இருக்குது. போலீஸ் அதிகாரிலாம் வந்தாங்க. திரும்ப காற்றை கையில் பிடிச்சிட்டு வந்து காற்றை போட்டு செம்மையாக அடித்தாங்க. போலீஸ்காரங்க பிடிச்சி வண்டியில் ஏற்றுனாங்க. அப்படியே பிளானிங் பண்ணாக்க இங்கே வந்து ஐயர் உட்காந்துருக்கிறாரு மணவரையில், அதாவது மணமேடையில். ஐயர் வந்து மந்திரம் சொல்லிட்டு இருந்தார். இந்த பொண்ணை தூக்கிட்டு போனான். மயக்கத்தில் தண்ணியை தெளித்தான். தண்ணியை இருந்தான், மாமா என்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா, யாரோ வந்து என்னை தூக்கிட்டு போகிறாங்களே, அங்கே வந்து சந்துரு தூக்கிட்டு வந்தான், இங்கே ஒருத்தர் தூக்கிட்டான், என்னை காப்பாற்றிட்டியா மாமா அப்படின்னு கண்ணை விழிச்சா இல்லைங்களா. கண்ணை விழிச்சா ஒரு வந்து ஐயர் வந்து மந்திரம் சொல்லிட்டுதாரு. அங்கேருந்து தொடுத்தோட, ஏய்யா மந்திரம் சொல்கிற நேரமாயா இது, வந்தானுங்க அடித்தானுங்க அடிபட்டானுங்க போயிட்டானுங்க, டக்குன்னு தாலியை கட்ட சொல்லியா அப்படின்னாரு. அப்போ கலெக்டரு, உண்மையிலே இந்த காதல் புனிதமான காதல், உறவுன்னா இப்படி தான் உறவு இருக்கணும், பாசம்னா இப்படி தான் இருக்கணும், நீங்கள் எப்பாடு பட்டீங்களோ என்ன கஷ்டப்பட்டீங்களோ எல்லாமே அந்த மிலிட்ரிமேன் சொன்னார். இந்த மணமக்கள் நீடூடி வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதுக்குள்ளே அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் வந்தார். அவர் வந்து எத்தனையோ கதைகள் எத்தனையோ சினிமா பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி தான் மாமன் பொண்ணு மேலே வச்சுருந்த பாசத்தை இப்படி வந்து வெளிக்காட்டுறதுக்கு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. உண்மையிலே
மாமன்னா யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பாப்பாத்தியும் சேமங்கலத்தான் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாமன் மேலே வச்சிருக்க அன்புங்கிறது சாதாரண அன்பு இல்லை, இது காதல்ங்கிறது புனித காதல், இது உறவுங்கிறது புனித உறவு. இந்த மாமன் பொண்ணு பாப்பாத்தி சேமங்கலத்தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. நீங்கள் நன்றி சொல்லணும்னா அந்த மிலிட்ரி மேனுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு போலீஸ் அதிகாரி சொன்னார். மிலிட்ரி மேன் அங்கேருந்து வந்தார். வந்து சார் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் சார், நம்ம புதுசாக சொல்லி எதுவும் நடக்க போகிறதில்ல சார். ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை விஷயத்துக்கு காரணம் அந்த காத்துங்கிற ஒரு கேரக்டர் தான் சார். அப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த கிராமத்தில் இருக்கிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சார். வாங்கம்மா வந்து தாலியை வாங்கிக்கமான்ட்டு இந்த தாலியை வந்து மிலிட்ரி மேன் கையால் எடுத்து கொடுத்தான். அந்த கயல்விழி அந்த செகண்ட் ஹீரோ காலேஜ் பையன் எல்லாரும் அப்படியே கையில் பூவை வச்சுருந்தாங்க. அப்படியே பூவை போட்டாங்க. டுன் 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 டுன்னு சத்தம் கேட்டுது. ஆஸ்பத்திரியில் ஒரு கல்யாணம் முதல் முறையாக நடக்குது. தாலியை கட்டினா, தாலி கட்டி முடிஞ்சவொடனே மாமா அப்படின்னா எல்லாரும் ஷாக்கு. அப்படியே ஏன் மாமா பட்டு பாவாடை பட்டு ஜாக்கெட்டு பட்டு குஞ்சம் எடுத்து வந்திய, இந்த தாலி மஞ்சள் கையில் தான் போடணுமா, பவுனில் போடக்கூடாதா அப்படின்னு சொன்னா எல்லாரும் சிரிச்சாங்க. சிரிச்சவொடனே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு அப்படியே கேமரா வந்தது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ சொன்னா, சரி மாமா நீ வந்து பல்லக்கில் தான் அழைச்சிட்டு போவேன்னு சொல்லுவே அடிக்கடி, கல்யாணம் மட்டும் தாலி மட்டும் கட்டிட்ட, பல்லக்க காணோம் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்தாக்க மிலிட்ரி மேன் வந்து அந்த பல்லக்கு ஜோடிச்சிருக்க காரு, அந்த காரை அப்படியே ஓட்டிகிட்டு வந்தார். ஓட்டிகிட்டு வந்தோடனே கயல்வெளியிலேருந்து எல்லாருக்கும் சந்தோஷம். பாப்பாத்தி கவலைப்படாத பாப்பாத்தி, இந்த பல்லக்கில் இந்த காரில் புருஷன் பொண்டாட்டி ஏறுங்க, போகிற வழியெல்லாம் வான வேடிக்கைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், அழகான ஒரு திருமணமாக முடிஞ்சிடுச்சு, கவலையே பண்ணாடிங்க, நீடோடி வாழுங்கன்னாங்க. அப்போ தொழுத்த ஓடி வந்து மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வா மாப்பிள்ள வண்டியில் ஏறு மாப்பிள்ள அப்படின்னா. ஏறுறேன் இருறா, பொண்ணை தூக்குடா அப்படின்னா. பாப்பாத்தி அப்படியே தூக்கிட்டு அப்படியே தோல் மேலே போட்டான். அவன் சிரிச்சா வெக்கப்பட்டா. அப்படியே கோன்னா ஏன்னா முதல் முறையில் மாமா மேலே அவ படுத்திருக்கா. அப்படியே சிரிப்பு சந்தோஷமாக அப்படியே பேனிங் பண்ணாக்க அந்த காரில் போய் ஏறி உக்காந்தாங்க. தொழுத்தடே என்னையும் தோழனா ஏற்றுக்கடா அப்படின்னா அப்படியே பேனிங் பண்ணோம். அந்த பல்லக்கு காரு ஜோடிக்கப்பட்ட கார் அப்படியே போனீங்கன்னாக்க நிறைய வீடியோக்கள், நிறைய பத்திரிக்கைகளில் லைவாக காட்டிகிட்டு இருந்து அதில் அந்த உள்ளூருக்கார யூடியூபர் அவனும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு, பார்த்தீங்களா சார், எங்கள் கிராமத்தில் பிறந்த ஒரு பொண்ணு, எங்கள் கிராமத்தில் படித்த ஒரு பொண்ணு உலகம் ஃபுல்லாக டிவியில் வரா மாதிரி முன்னேறிடுச்சு காதல். ஏன்னு கேட்டிங்கன்னா மாமனுக்கேற்ற பொண்ணு அந்த பொண்ணு பாடும்போதெல்லாம், அந்த பொண்ணு பேசும்போதெல்லாம், நடுரோட்டில் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போதெல்லாம் நாங்கள் சிரித்தோம். ஆனால் இந்த கல்யாணத்தை வந்து இத்தனை பேர் வாழ்த்துவதற்கு, இத்தனை பேர் பார்ப்பதற்கு காரணமாக இருந்த இந்த ஊர் மக்களும், இந்த ஆஸ்பத்திரி டாக்டர்ஸும், நம்ம கலெக்டர் ஐயாவும், நம்மளோட காவல்துறை அதிகாரியும், நம்ம மிலிட்ரி மேனும், கயல்விழி மாமங்காரன், சொந்தக்காரன், பந்தக்காரன் அத்தனை பேரும் வந்தவங்க வராதவங்க அனைவருமே இந்த கல்யாண காட்சியை கண்கொள்ளா காட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல். மாமனுக்கேற்ற பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு. 2 பேருக்கும் தாலி கட்டியாச்சு. அடுத்தது ஊர்வலம் புறப்படுது. அவங்களுக்கு முதல் இரவு. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றியுடன் அப்துல்லா, ஜிஎம்பி மாயவரம் வாசனை. கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா?